இந்த பதிவுல வரலட்சுமி பூஜைக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். வரலட்சுமி பூஜைக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது கட்டாயமா பிளவுஸ் பீட் மட்டும் கொடுக்க கூடாது. அதோட சேர்த்து வெற்றிலை பாக்கு, மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, கொஞ்சமா பூ, வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்துதான். இந்த பொருட்களோட சேர்த்து ₹1 நாணயமும் கொடுத்தீங்கன்னா அதிக விசேஷமா அமையும். அதே மாதிரி தாம்பூலம் கொடுக்கும் போது வாங்கும் போதும் மனசுல நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் நினைச்சிட்டு தான் வாங்கணும். பொறாமை எண்ணங்களோட இவங்கெல்லாம் தாம்பூலம் கொடுக்குற அளவுக்கு வசதியா இருக்காங்களே, நம்மளாம் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வாங்கவும் கூடாது. பொறாமை எண்ணங்களோட கட்டாயமா தாம்பூலம் கொடுக்கவும் கூடாது, தாம்பூலம் வாங்கவும் கூடாது. முழு மனசோட நம்ம செல்வ செழிப்பா நல்லபடியா இருக்கிறது மாதிரி அவங்களுடைய குடும்பமும் செல்வ செழிப்போட நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு தான் நம்ம தாம்பூலத்தையே கொடுக்கணும். தாம்பூலத்துல கொடுக்கக்கூடிய பிளவுஸ் பீட்டு நல்ல தரமானதா தான் இருக்கணும். தரம் இல்லாம இருந்தது அப்படின்னா உங்களால பயன்படுத்த முடியாது. அதனால நீங்க கொடுத்ததுக்குரிய பலனை அடைய முடியாது. அதனால தாம்பூலம் கொடுக்கறவங்க தரமான பிளவுஸ் பீட்டையும் தரமான பொருட்களையும் வச்சுதான் நம்ம கொடுக்கணும். தாம்பூலத்துல கொடுக்கக்கூடிய வெற்றிலை கருப்பில்லாத காயாத நல்ல வெற்றிலையா இருக்கணும், உடையாத பாக்காய் இருக்கணும். கொடுக்கக்கூடிய வாழைப்பழமும் கருப்பில்லாத நல்ல வாழைப்பழமா இருக்கணும். தாம்பூலம் கொடுக்கும் போது அமங்கலமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு ஒருத்தவங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டு நம்ம கட்டாயம் தாம்பூலம் கொடுக்க கூடாது. தாம்பூலம் கொடுக்கும் போது நம்ம மகாலட்சுமியோட மறு உருவமா இருந்துதான் தாம்பூலம் கொடுக்கணுமே தவிர தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு கைகள்ல வளைகள் இல்லாம நெற்றில மஞ்சள் குங்குமம் இல்லாம தலையில பூ இல்லாம வெறும் கழுத்தா நைட்டி அணிஞ்சுக்கிட்டு தாம்பூலம் நம்ம கட்டாயமா கொடுக்க கூடாது. மகாலட்சுமியோட மறு உருவமா இருந்து நல்லபடியா வேண்டிக்கிட்டு கொடுக்குற நம்மளும் நல்லா இருக்கணும், வாங்குற அவங்களும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு தான் நம்ம தாம்பூலமே கொடுக்கணும்.